எனக்கு. மச்சான் இவ அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடா. பாவண்டா. ஏய் என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? என்ன குடும்பத்தை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த பாரு விஜி மாமா, நான் குழந்தைல இருந்து உன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இப்படி எசுக்கு புசுக எதனா நடந்துச்சு மாவனுங்களா நீங்க அவ்வளவுதான். ஏய் என்னடா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆனந்த் எங்க? இப்பெல்லாம் அவன் ரொம்ப பிஸிடா. பிஸியா? என்னடா சொல்ற? அட ஆமாண்டா, அவன் ஆட்டோக்காரன் தங்கச்சி சைட் அடிக்கிறான்டா. எப்போ பார்த்தாலும் வீட்டு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குறான்டா. டேய் ஆட்டோக்கார ரொம்ப மோசமானவன்டா. எதுக்கு ஆனந்த் கிட்ட சொல்லி வை. என்னத்த சொல்றது, அவளுக்கு அல்வா வாங்கி கொடுத்து ஆளையே கவுத்துட்டான்டா. அல்வா வாங்கி கொடுத்தானா? அதுக்கு ஏன்டா வாய போலக்குறா? எவன் எவனோ லவ் பண்றான்டா. எனக்கு தான் அந்த ஐடியா வர மாட்டுது. ஒன்னு செய், விஜய் எப்படி லவ் பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதை ஃபாலோ பண்ணா சூப்பர் ஹிட் ஆயிடும். டேய் அப்படியா? விஜய் எனக்கு கொஞ்சம் சொல்லப்பா. விஜய் உன் மேட்ரை பிளாஷ்பேக்ல எடுத்து விடு, பையன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய் நம்ம லவ்வெல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. நாடகத்துக்கு வர டைம் ஆயிடுச்சு. எங்க இந்த பையன் ஆளை காணோம்? ரெடியா வர இருக்கு சொன்னா ஆளை வர காணோம். ஆஹா, எவனோ ஒருத்தன் ஒன்மையில வரான். ஆஹா, சும்மா போட்டு போ. வாடா 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 வாடா. ஏய் நில்லு 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 மேன். ஆஹா, இந்த ரோட்ல தான் அவனும் இருக்க மாட்டான்னு நினைச்சேன். இங்கேயும் வந்துட்டானா? என்ன சார்? என்னண்ணா என்னவா? நீ எந்த பக்கம் வந்து தெரியுமா? இந்த பக்கம் தான் சார். அது இல்லை மேன், இந்த ரோட்ல வரும்போது கடைசியில என்ன இருந்து பாத்தியா? பார்த்தேன் சார். என்னத்த பாத்தீங்க? 2 பக்கம் வீடு, நடுப்புற ரோடு. அது எனக்கு தெரியாதா? ரோடு ஓரமா என்ன இருந்துச்சு? ஆமா சார், நாய் ஒன்று கடிச்சிருந்தது. நான் அதை கேட்கல, நோ என்ட்ரி போர்டு இருந்துச்சு, அதை பாத்தீங்களா தான் கேட்டேன். சாரி சார், அதுதான் நான் பார்க்கல சார். முக்கியமானலாம் பார்க்காதீங்க, மற்றதெல்லாம் பாருங்க. சரி சரி, கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. என்னடா இது ரொம்ப போச்சு, மீட்டருக்கு அலையிறான் போல இருக்கு. சார் என்ன மட்டும் பிடிச்சிங்களா? அங்க பாருங்க சார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அட பாவி, இந்த ரோட்ல தான் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எங்கேயோ வந்துட்டாங்களா? நீ எந்த பக்கம் வந்து தெரியுமாமா? இந்த பக்கம் தான் சார். அது இல்லம்மா, அந்த பக்கம் வரும்போது அந்த கடைசியில் என்ன இருந்தது பாத்தியா? பார்த்தேன் சார். என்ன இருந்தது? 2 பக்கம் வீடு, நடுவுல ரோடு. அந்த பையன் சொன்ன அதே டைலாக்க இவனும் சொல்றாளே. ரோடு வருமா என்னமா இருந்தது? டாக் ஒன்று 1 பாத்ரூம் போயிட்டு சார். அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? சந்தேகமே இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? 2 பேரும் லவர் தானே? 2 பேரும் பேசிட்டு வந்து நமக்கே அல்வா கொடுக்குறீங்களா? சார் தப்பா பேசாதீங்க. நீங்க 2 பேரும் லவர் தானே? இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். லவர் தான். இல்ல இல்ல இல்ல. என்ன கலாட்டா? சார் வணக்கம் சார். மாட்டா சாமி. ஐயோ சார், நாடகம் நடிக்கிறதுக்கு ஒருத்தம் ட்ரெஸ்ஸு வாடகைத்துன்னு ஒன்மையில வந்துட்டாங்கன்னு ஒரு கட்டிங் போகலாம். ஐயோ சார் தெரியாம பட்டேன் சார், விட்டுருங்க சார். சார் காசு காசுப்பட்டு பட்டேன் சார். ஐயோ விட்டுருங்க சார். லத்திய பாடி வைக்கல, இதெல்லாம் ஸ்டேஜில் வச்சுக்க. பப்ளிக்கில் வச்சுக்கிட்ட முட்டி முட்டி தட்டி உள்ள தள்ளுவேன். ட்ரெஸ் கேட்டியா? ஆஹா, சிரிப்பு போலீஸ்ன்றது இவன் தானா? நீங்க யாரு? தங்கச்சி மச்சான் சார். இன்னமா நிக்கிற நீ? கிளம்பிட்டேன் சார். ஹாய். ஹாய். நீ அந்த ஒன்வே பார்ட்டி தானே? என் பேர் சுஜி. நான் ஒன்வே பார்ட்டி இல்ல. சாரி சாரி, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஐ எம் விஜய், கம்ப்யூட்டர் டிசைனர். சொந்த ஊர், வீடு வாசல் எல்லாம் இந்த ஊர் தான். என் பேர் சுஜி. எனக்கு எல்லாமே இந்த ஊர் தான். பிஎஸ்சி செகண்ட் இயர். உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பாய், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, சொல்லுங்க. இங்க வேண்டாம், கொஞ்சம் தனியா பேசணும். அன்னைக்கு அந்த பிசி நம்ம லவர்னு சொன்னதுல இருந்து. நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அவன் லூசு. அவன் லூஸ் இல்ல, அவன் சொன்னது உண்மைதான். அன்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து உங்களே நினைச்சு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்? அதுக்கு பேரு தான் லவ். தோட பார்த்த உடனே காதலா?
பார்க்காமலே காதல் பண்றதை விட பார்த்து பண்றதுல தப்பு இல்ல. இதுல உங்க விருப்பம் என்னன்னு? இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லைங்க. அப்படியா, சரி நான் வரேன். என்ன சுஜி, என்ன உடனே புறப்பட்டீங்க? உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அட சும்மா சொன்னங்க, அதுக்குள்ள கோச்சிட்டீங்களே. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கெல்லாம் ஒரு முறை சொன்னதுதான். உனக்கு என்ன பிடிச்சவங்க ஒரு முறை சொல்லிட்டல்ல, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான். I love you. அள்ளிமட்டு ஆசைப்பட்டு காதல் மழை கொட்டுதே அன்பே அன்பே, உன்னை மட்டும் உள்ளம் வந்து தொட்டதே உயிரின் உயிரே, உன்னை தவிர தேடிய தேடலை தேவையின் மீறலை ஏவிய தேவதை நீயடி நீயடி என்றாயே நீ தாவணி மலரே. சேனல் சீனாய் கண்ணால் காட்டி செய்யும் செய்கை கலக்கல் ஊட்டி கணினி முறையில் நடக்கும் போட்டி நிலவை நிலவை நெற்றியில் ஒட்டி நின்றாய் நின்றாய் ஆவலை மூட்டி நீதான் நீதான் நினைவை கூட்டி அள்ளிமட்டு ஆசைப்பட்டு காதல் மழை கொட்டுதே அன்பே அன்பே, உன்னை மட்டும் உள்ளம் வந்து தொட்டதே உயிரின் உயிரே, உன்னை தவிர தூறல் துளியில் தூக்கம் தொலைத்து தேடலை தந்தாய் சாரல் நனையல் சம்மதமென்றே புன்னகை செய்தாய் சேவல் குரலில் விடியலாக விஷயம் சொன்னார். அள்ளிமட்டு ஆசைப்பட்டு காதல் மழை கொட்டுதே அன்பே அன்பே, உன்னை மட்டும் உள்ளம் வந்து தொட்டதே உயிரின் உயிரே, உன்னை தவிர தேடிய தேடலை தேவையின் மீறலை ஏவிய தேவதை நீயடி நீயடி என்றாயே நீ தாவணி மலரே. விஜய் சும்மா சொல்லக்கூடாதுடா, உன் லவ் ரொம்ப சூப்பர்டா. என்னடா பசங்களா,
இன்னும் லவ் கிவ்னு பேசிக்கின்னு இருக்கிறீங்க. ஐயோ பாட்டி, லவ் இல்ல, இவன் லட்டு கொடுத்தான், அதை பத்தி தான் சூப்பர்னு பேசிட்டு இருந்தோம். அந்த காலத்து கேள்வியானு எனக்கு லட்டு தரீங்களா? இப்பெல்லாம் எல்லாம் பசங்களும் அல்வா கொடுக்குறாங்களாமே. லவ் பத்தி பேசுனீங்க, என்னை பார்த்த உடனே லட்டை பத்தி பேசணும்னு சொல்றீங்களே. அந்த காலத்துல நாங்க பண்ணாத லவ்வாடா நீங்க பண்ண போறீங்க? மச்சி எஸ்கேப். ஏய், என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? போச்சுடா, போகும்போதே எங்க போற எதுக்கு போறேன்னு கேட்டுக்கிட்டு. நானும் வர்றேன். அறிவு இருக்கா அவனுக்கு? எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க. நானே வேற ஆபீஸ்க்கு போறோம், ஒண்ணுமா கூட்டு போக முடியும்? நீங்க என்னை விட்டுட்டு சினிமாக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, எங்களுக்கு பொழுது வடிஞ்சா அதான் வேலை, வேற வேலை இல்ல பாரு. பல்ல அடிச்சேன்னா. சரி, சாயந்தரமா வந்து என்ன சினிமா கூட்டிட்டு போறியா? ஏய், ஒரு அண்ணன் கூட நிக்கிறேன், மச்சான் சினிமா கூப்பிடுற குத்துறனா? என்ன நீ சினிமாக்கு தானே கூப்பிட்டேன், என் கூட குடும்ப நடத்துவா கூப்பிட்டேன். செய்வ, இதையும் செய்வ, இதுக்கு மேலேயும் செய்வ. நீலாம் எனக்கு ஏன் தங்கச்சா பிறந்தியோ? மச்சான், பாசமல்ல அண்ணன் தங்கச்சி பாத்திருக்கேன், இந்த மாதிரி பிடாரி தங்கச்சி இப்பதான்டா பாக்குறேன். இது பாரு விஜி மாமா, எங்க அண்ணன் மோசமானவன். அவன் கூட சேர்ந்து தப்பா பேசாத, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். நாடி நான் மிரட்டுறியா? என்னையே முறைக்கிறியா நீ? என்ன வெளியே போட தடியா? ஏய் முத்து, எனக்கு காப்பாத்துடா டேய் முத்து. ஏய் வசந்தி, அத்தையும் மாமா வந்துட்டாங்க. ஏய் அத்தை மாமா வந்துட்டாங்க. என்ன அத்தை மாமா வந்துட்டாங்க. அத்தையா? எங்க எங்க? மச்சானை காப்பாத்தான் போய் சொன்னேன். உன்ன எப்பா தப்பிச்சேன்டா சாமி. இவங்க கடையில கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத வேஸ்ட்டுடா. ஏன்டா? பேர் தான்டா கூல் ட்ரிங்க்ஸ், கூலே இல்லடா. நாயர்கல்ல குடிக்கிற சாயா மாதிரி சூடா இருக்கு. அட விர்றா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பதிலாக ஸ்டவ்ல வச்சிருப்பான். ஏய் நில்றா, உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன். நில்றா, போடாதா. ஏய் நில்றா நில்றா. என்ன மச்சான், இவன் இந்த ஓட்டம் ஓடியாரா? ஏய் ஃப்ரெண்டே, காப்பாத்தாடா. ஏய், எங்கே போனாலும் விட மாட்டேன். என் தங்கச்சி சைட் அடிக்கிறா. யோ நில்லியா? என்ன இப்ப என்ன பண்ண போற? தங்கச்சியை சைட் அடிச்சவன குத்தி கொல்லாம விட மாட்டேன். அவ்வளவுதானா? வாடா குத்து. ஆனா குத்தத்துக்கு முன்னால ஒரு முறை